ஆண்டவரே, நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன் ஆண்டவரே. வீக்கஸ்ட் பர்சன் என் வீட்டிலேயே நானா தான் ஆண்டவரே இருக்கிறேன். இங்க பாரு, அதனாலதான் உன் விஷயத்துல நான் தலையிடுறேன். மோசையின் பலவீனத்தை கர்த்தர் மாற்றவில்லை, பவுலின் பலவீனத்தை மாற்றவில்லை. சில காரியத்தை கர்த்தர் மாட்டாமல் இருக்கிறது. அந்த இடத்துல அவரே வந்து நின்று செய்ய விரும்புறாங்க. ஆமென். சொல்றேன், நான் எப்பக்கமும் நெருக்கப்படுறேன். என் பாட்டுக்கு நான் ஒதுங்கி இருக்கிறேன். சில நினைக்கிறாங்க யாருக்கும் ஒரு பிரச்சனை வேண்டாம்னு ஒதுங்கி இருக்கும்போது அதில் கரெக்டா வந்து என் வாழ்க்கையில தான் அடிக்குது. உடஞ்சிரும்னு தெரியும், உடஞ்சிரும்னு தெரியும். ஆமென். ஆண்டவருடைய தலையீடு நம்முடைய வாழ்க்கையில இல்லாம இருந்திருந்தா, உங்க வாழ்க்கையில் அடித்த காற்றை எல்லாம் கொஞ்சம் நினைத்து பாருங்க. முன்னணியம் போல இன்னும் நம்ம ஊன்றி கட்டப்படாமல் இருக்கலாம், இன்னும் செட்டில் ஆகாம இருக்கலாம். ஆனாலும் இன்னும் இந்த படகு உடையல. முன்னணியம் போல ஊன்றி நாட்டப்படாமல் இருக்கலாம், ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கலாம். பணப்பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலனம் பார்த்தாச்சு, அப்படி ஒரு நிலைமை கூட இல்லாம இருக்கலாம். ஆனாலும் அலைவுபட்டது இன்னும் இந்த பின்னணியும் உடையல, உடையல. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்ப ஒரு காரியம் இன்னைக்கு உறுதியாகுது. என்ன? என் விஷயத்துல ஆண்டவர் தலையிட்டுட்டார். நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி. அப்போ என் வாழ்க்கையில் ஒரு அலை அடிக்குதுன்னா, அலை அடிக்க போறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஒண்ணு செய்கிறார். அது எனக்கு தெரியல, ஆனா அப்படி செய்யறதுனாலதான் இன்னும் இந்த படகு உடையல. சரி, அலைய அடிக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அதை அடிக்காம ஆண்டவரால காக்க முடியுமா? முடியும். அப்ப அலைய தேவன் அடிக்க அனுமதிக்கிறார்னா ஒரு காரியம் அதுல தெரியுது. என்ன? அவர் அங்க வர விரும்புறார். 7 மடங்கு அக்கினியை அனுமதிக்காம கர்த்தரால சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை காக்க முடியுமா? முடியும். அப்படி இருந்து அனுமதிக்கிறார்னா அவரும் அங்கே வந்து இருக்க விரும்புறார். எனக்கு கேட்கிற எங்க இருந்து யார் கேட்கறீங்கன்னு தெரியல. நேற்று இரவில் இந்த வார்த்தையை கர்த்தர் காண்பித்தார். ஒரே ஒரு கேரண்டி, உங்க விஷயத்துல அவர் தலை போட்டுட்டார். உங்க விஷயத்துல கர்த்தர் தலையிட்டு விட்டார். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி